சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தியாக மனப்பான்மையும் தைரியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கேது பகவானும் வருகிறார்கள். அப்போ இதன் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக நிகழும். குறிப்பாக தொழில் விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக சந்திச்சிருப்பீங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை, எனக்கு எங்கே போனாலும் தொழில் நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, இந்தமாரி நிறைய குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த குழப்பத்திலேருந்தெல்லாம் ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், நாம் இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த தொழில் தான் செய்யணும், இப்படி இருந்தால் தான் நம்ம முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்ற ஒரு அனுபவங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு தியாக மனப்பான்மை உண்டு. விருச்சிகத்தை நம்பி போனவங்க அவங்க எப்பயுமே கைவிட மாட்டாங்க. ஆனால் இவங்களை நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை வந்தால் விட மாட்டாங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்ணுறீங்கன்னு நினச்சாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த எதிரிகளுக்கு நிறையா பிரச்சனைகளை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்ற ஒரு எண்ணமும் இந்த ராசிக்காரன்ட்டு தான் இருக்குது. அதே மாரி தனக்கு என்ன ஆனாலும் சரி மற்றவர்கள் நல்லா இருக்குன்ற தியாக மனப்பான்மை கொண்டவர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அப்படியேப்பட்ட நபர்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வரார். இதில் என்ன ஆகுன்னா, சொத்து பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இருக்கும். உறவில் பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபராக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது குடும்பத்துக்குள்ளார நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே வீண் பழி விழும். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல என்ன பண்ணோம், நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சோன்னு சொல்லி, செய்யாத விஷயத்தை செஞ்சோன்னு சொல்லி அதனால தொழிலை டென்ஷன் பண்ணுவாங்க. இதனால் வருமானங்கள் குறைவு இருக்கும், டென்ஷன் ஆகுது இருக்கும். இந்த சல்லையே வேண்டாம், போ வேற இடத்துல மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி இருந்ததை இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாற்றலாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். பல வகையில் ஒரு நிறைய மன உளைச்சல், மனக்கொல்லாம் இருக்கும். ஆனால் அது பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்வு கொடுக்கறதுக்கு என்ன வழின்றதை திங்க் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்றது இருக்குது. ஐடி துறையில் இருப்பவர்கள், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு, விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தருவாய் தான் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. 10ல் ஒரு பாவியாச்சு இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா அழகாக கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஞானம், அறிவு, தேடல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு. உங்களோட உள்ளுணர்வு சக்திகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். தீர்வு, அதாவது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சி, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆணித்தரமாக அமைய போக இருக்கின்றது. அப்போ இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் வரப்போகி இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலைன்னா திருமண யோகங்களும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர் டைவர்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைவர்ஸை கூட கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஒன்று சேர்ந்து வாழலான்ற ஒரு உணர்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ டைவர்ஸுக்கு முக்கியமாக இதை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அதுவும் நடக்கும். அப்போ எல்லா வகையிலுமே உங்களுடைய குடும்பம் சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த இயந்திர தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு வாங்கி விற்கிறவங்க, பழைய பொருள் வாங்கி விற்கிறவங்க, கட்டிட தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான் இந்த நேரத்தில் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் 2 சக்கர வாகனங்கள் வைத்து கொண்டிருப்பவர்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் இந்த நேரத்தில் அமைய போக இருக்கின்றது. அதே நேரத்தில் 4 சக்கர வாகனங்கள் வச்சுட்டு பழசு வச்சுட்டு இருப்பீங்க, இதை நம்ம புதுசு வாங்கலாம்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சூழ்நிலைகள் அமையிலேயே பணம் பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நிவர்த்தி செய்து புதிய வாகனங்கள், சொகுசான வாகனங்கள் வாங்கி
குடும்பத்தோடு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி கூட்டு தொழில அமோகமான ஒரு வளர்ச்சியும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் அழகான இடத்திலிருந்து அற்புதமான ஒரு பார்வை தன்னுடைய ஆட்சி வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால தன வருவாய் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்ற பயல் கொண்டு செல்லும், பல வகையில் பல வருமானங்கள் பெருகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொடுத்து மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் நல்ல முறையில் பலப்படுத்தி கொடுக்கும். பட் இந்த நேரத்தில் ஓசில் தங்க நகையை கொடுக்காதீங்க. ஓசில் யாராவது கொடுத்து பாதுகாப்பாக வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்தா கூட அது வீட்டில் வாங்கி விற்காதீங்க. உங்கள் நகை உங்களை பாதுகாப்பு வைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு சேர்த்து பாதுகாப்பு வச்சிங்கன்னா அது சில வகையில் உங்களுக்கு கெட்ட பேரும் மன உளைச்சலும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கோசரம் புதுசாக லோன் போடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடி வயிற்று பகுதியும் முட்டிங்கால் வலி சம்பந்தப்பட்டது இந்த மாரி பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும். அதாவது ஜீரண கோளாறு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ அதிகமாக ஜீரணம் ஆகாத உணவுகள், சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி உணவு எடுத்துக்கொள்வதும், மோர், இளநீர், தயிர், ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் மௌனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் நாவடக்கம் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா வார்த்தையை இடம் பொருள் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் அதை அல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால பல உறவுகள் பகையாக மாறும். உங்கள் மேலே இருந்த நன்மதிப்பை கெடுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையில் உருவாக்கி கொடுத்துரும். அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் நாவடக்கமும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்க. இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான அமைப்பாற்றல் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் வரும். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போட்டிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளாக இந்த நேரத்தில் இருக்கின்றது. அப்போ போட்டிகள் இதெல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரச்சனை பேஸ் பண்ணணும், உண்மை நேர்மையின் மூலமாக தான் பேஸ் பண்ணணும். அது குறுக்கு வழியில் போகிறது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி தேவையில்லாத பொய் சொல்கிறது, இதெல்லாம் உங்களோட வளர்ச்சியை பல வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்றால், உங்கள் மனதிற்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வரும் காலகட்டங்களில் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பதன் மூலமாக மனதிற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வதும், நேரத்துக்கு உறக்கத்துக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். குடும்பத்திலையும் உறவுகளையும் நண்பர்களிடத்துலையும் இந்த இடத்துல இடம் பொருள் தெரிந்து நாவடக்கத்தை கரெக்டாக கையாண்டினா மட்டும்தான் இந்த ராகு கேது உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்துவார். இல்லைன்னா தேவையில்லாத பின்விளைவுகள், தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துவிடும். இதை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.